நன்றும் தீதும் பிறர் தர வாரா. நமக்கு நல்லது நடந்தாலும் நமக்கு கெட்டது நடந்தாலும் நம்ம சம்மதம் இல்லாமல் எதுவும் நடக்க போகிறது இல்லைங்க. வாழ்க்கையில் எல்லாரோட வாழ்க்கையிலையும் உங்களுக்கு பெரிய நீங்கள் கோடீஸ்வரன் ஆகணும்னு விதி இருந்தாலும் அது உங்களால் மட்டும்தான் ஆக முடியும். நீங்கள் இன்றைக்கி இன்றைய பொழுதை சந்தோஷமாக கழிக்கணும், சந்தோஷமாக இன்றைய பொழுது நமக்கு அமையணும், நாம் நினச்ச மாதிரி அமையணும் அப்படின்னாலும் நம்மளால் தான் முடியும். அதே இந்த பொழுது எல்லாம் காலியாகி நம்மளை ஒரு பெரிய சிரமத்துக்குள்ளாக்குனாலும் நம்மளால் தான் அது நடக்கும். அதான் நன்றே வருகினும் தீதே வருகினும். அபிராமி அந்தாதியில் ஒரு பாட்டே இருக்கு. அந்த அபிராமியோடைய பாதத்தில் நாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னா அவள் பார்த்துப்பான். அதனால் நமக்கு மற்றவர்களால் எந்த கெடுதல் வருது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறத விட நம்மால் நம்மளை எவ்வளோ சேஃப்டி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். என் உறவுகளே, என் சொந்தங்களே, உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கி எல்லாரும் வீட்லேயும் இருக்கிற ஒரு பெரிய செய்தி என்னென்னா, என் வீட்டில் தெய்வம் இருக்கா இல்லையா, என் வீட்டில் ஏதாவது கெட்ட சக்தி இருக்கா, சம்பாதிக்கிற காசு தங்க மாட்டேங்குது, எங்கள் குடும்பத்தில் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, தண்ட செலவு அதிகமாக வருது, நான் என்ன சம்பாதிச்சாலும் என்ன நான் செலவு பண்ணாலும் கோடியில் கொட்டி கொடுத்தாலும் எனக்கு ஒரு கௌரவம் வர மாட்டேங்குது, நான் நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது. இது மாதிரி கேள்விக்கு மேலே அடுக்கிக்கிட்டே போகலாம். நான் ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறேன், ஆனால் என் வீட்டில் எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நான் சொசைட்டியில் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கிறேன், ஆனால் எனக்கு வீட்டில் ஒரு சொந்தம் கூட இல்லை. நான் என்னை விரும்பினவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க, என்னை நேசித்தவங்க விலகி போயிட்டாங்க, என் பிள்ளைகளுக்கு நான் லட்சம் கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சேன், இன்றைக்கி என் பிள்ளைங்க பிரிஞ்சு வந்துருச்சு. இப்படி பல பிரச்சனைகள். ஆசைப்பட்டு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், அடிமட்டத்தில் நிற்கிறேன், சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல. இப்படி பல வசனங்கள் நம்ம ஒவ்வொரு வீடுகள்லையும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது ஒரு மாறிடாதா அப்படின்னு தீபாவளி பொங்கல் மாதிரி கிரகப்பெயர்ச்சிகளும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் முதல்ல நாம் சில விஷயத்தை பேஸ்மெண்ட், சில விஷயத்தை சரி பண்ணால் மட்டும்தான் நம்ம வீட்டில் நல்லது நடக்கும். எதையெல்லாம் சரி பண்ணணும் வாங்க, ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் ஒவ்வொரு ராசிக்கு நான் சொல்ல போகிறேன். உங்கள் வீட்டில் எந்த கெட்ட சக்திகள் இருந்தாலும், நம்ம மனசுக்குள்ளேயே அந்த கெட்ட சக்தி இருந்தாலும் நிச்சயம் விலகும். அதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நல்லதே நடக்கும். மனம் திறந்து பேசுவதால், மன்னிப்பு கொடுப்பதால் நம் வீட்டில் மங்கள காரியம் நடக்கும். இது யாருக்குன்னா தனுசு ராசிக்கு. தனுசு ராசிக்காரர்கள் என்றைக்குமே இடிஞ்சு போய் விழுந்துடக்கூடாது, இடிஞ்சு போய் உட்காந்துடக்கூடாது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, போனால் போகட்டும், போடா, பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா. எப்படி இந்த பாட்டை ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்று சொல்லுவாங்க, தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும், போகட்டும் அனைத்தும் கிருஷ்ணனுக்கு. அவ்வளோதான், இடிஞ்சு விழுந்துடக்கூடாது, போச்சுடா அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. தனுசு ராசிக்காரர்கள், உங்களை மீட்டெடுக்கிறது ரொம்ப டிலேவாகும். எல்லாரும் பிரச்சனையில் இருக்கிறான், எல்லா மனுஷனும் ஒவ்வொரு பிரச்சனை. கோடீஸ்வரனாக இருந்தால் அவனுக்கு ஒரு பிரச்சனை. உலகத்தில் கப்பம் கட்டாதவன் யாருமே இல்லை. கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுறோம், அதே மாதிரி சில பேர் வாயை அடைக்கிறதுக்கு சில விஷயத்தை கொடுத்தாக வேண்டியதாக இருக்குது. இதில் தனுசு ராசிக்காரர்கள் மட்டும் சில பேருக்கு கப்பம் கட்டுறோம் அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சில விஷயங்களை நம்ம செஞ்சு தான் ஆகணும்.
சில பேர் வாயை அடைச்சி தான் ஆகணும். எல்லாத்துக்கும் இடிஞ்சு விழுறதும், எல்லாத்துக்கும் இப்போ மழையே போச்சுடா அப்படின்னு நினைக்கிறதும், மனசை விடுறதும், இது தனுசு ராசிக்கு ஒவ்வொரு வாரமும் தனுசு ராசிக்காரவங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு பிரிஸ்காகுவாங்க, திடீர்னு டல்லாகிடுவாங்க. காரணம் என்னென்னா அவங்களுக்கு எப்பயுமே ஒரே மாதிரி போகணும். என்ன தோழர்களே, என் தோழிகளே, என் உறவுகளே, இது நீங்கள் சாத்தியமா சொல்லுங்கள்? சாத்தியமா? இன்றைக்கி நம்ம நிம்மதியை தேர்ந்தெடுக்கிறது எல்லாமே பக்கத்தில் உள்ளவன் தான் சார் நிம்மதியை தேர்ந்தெடுக்கிறான். நாம் அதுக்கு கொஞ்சம் தயாராக இருக்கணும். எவன் என்ன சொன்னாலும், எவன் என்ன பண்ணாலும் நாம் தெளிவாக இருந்தால் நம்மளை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. இவ்வளோதான் தனுசு ராசிக்காரர்கள். மனப்பாடத்தை பதிவு பண்ணிங்க. இது மனசில் அந்த பாடத்தை பதிவு பண்ணிவிடுங்க. உங்கள் வீட்டில் எந்த கெட்ட சக்தி இருந்தாலும் வெளியில் போய்டும். அதை விடுத்து பயந்து நீங்கள் இடிஞ்சு உட்காந்துட்டிங்கன்னா அப்போ 10 பேர் வந்து சொல்லுவான், நீ அப்படி பண்ணியிருக்கலாம் தெரியுமா, நீ இங்கே விட்டுட்ட தெரியுமா, உன் வீட்டில் இப்படி இருக்கு தெரியுமா அப்படின்வான். தெரியாமல் பால் பாக்கெட்டை கீழே போட்டு உடச்சிருப்போம். இதை யாராவது பார்த்துருப்பான், உடனே சொல்லுவான், உன் வீட்டில் ஏதோ கெட்டது, அதனால தான் பால் பாக்கெட்டை போட்டு உடச்சிட்டேன்னுவான். அது கை தவறி விழுந்துடுச்சு, அவ்வளவுதான். இதுக்கு போய் கெட்டதுக்குள்ளே போக வேண்டாம். என் சகோதரரே, என் உறவுகளே, நான் ஃபஸ்ட்டு சொல்கிற செய்தி என்னென்னா, மனக்குழப்பத்தை தூக்கி வச்சிருங்க. தனுசு ராசிக்காரர்கள் உங்கள் வீட்டில் திருஷ்டி இருக்குது, சூழ்நிலைகள் கெட்டு போயிருக்கு, மனசில் வருத்தம் இருக்குது, குடும்பத்தில் உறவில் சிக்கல் இருக்குது அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு வியாழக்கிழமை உங்கள் வீட்டு வாசலில் சூரத்தேங்காய் உடைங்க. வீட்டை 3 தடவை சுற்றி அதில் பச்சை கற்பூரத்தை வச்சு ஏற்றி வீட்டு வாசலில் வியாழக்கிழமை சூரக்காய் உடைங்க. செஞ்சு பாருங்கள். ஒரு பிடி நல்ல உப்பு, கை அளவு ஒரு பிடி உப்பு எடுத்துங்க. தலையை 3 தடவை சுற்றுங்க, வீட்டை 3 தடவை சுற்றுங்க, வீட்டில் உள்ள எல்லா தலையும் சுற்றுங்க. சுற்றி நல்ல பக்கெட்டு தண்ணியில் அந்த உப்பை போடுங்க. அது கரைஞ்சிடும். ராத்திரியில் செய்யுங்க. காலையில் அந்த தண்ணியை வெளிச்சம் வரத்துக்கு முன்னாடி தூக்கி ஓடுற தண்ணியில் விட்டுருங்க. இல்லை உங்கள் வீட்டு சிங்கில் ஊற்றிடுங்க. அந்த பாத்திரத்தை அலம்பி வச்சுருங்க. நீங்கள் குளிச்சுட்டு வாங்க. அதுக்கு பிறகு தனுசு ராசிக்காரவங்களுக்கு பிடிச்ச கெட்டது அத்தனையும் விலகும், அத்தனை துஷ்டங்களும் விலகும். நான் சிம்பிளாக தான் பரிகாரம் சொல்லி தருவேன். இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்குள்ளேயே ஒரு பூரிப்பு வரும், பலம் ஏற்படும். தனுசு ராசிக்காரர்களை அடிக்கடி மஞ்சள் உடை அணிந்துக்குங்க. ஒரு மஞ்சள் ட்ரெஸ்ஸு, ஏதாவது ஒரு மஞ்சள் கையில் வச்சுங்க. மஞ்சள் பேனா, இந்த இதுமாரி ஒரு மஞ்சள் பேனாவாவது கையில் வச்சுக்கணும். இல்லை ஒரு கர்ச்சீஃப் வச்சுக்கணும். மஞ்சள் யூஸ் பண்ணணும். பெண்களாக இருந்ததுன்னா உங்கள் பேக்கெட்டில் உங்கள் பர்ஸில் ஒரு மஞ்சள் வச்சிங்க. எவ்ரி வியாழக்கிழமைக்கு தேர்ஸ்டே வச்சிங்க. அதை ஒரு வாரம் ஃபுல்லாக வச்சிங்க. அடுத்த வியாழக்கிழமை அந்த மஞ்சளை எடுத்துகிட்டு அடுத்த மஞ்சளை வைங்க. உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைக்கு மஞ்சள் நீர் தெளித்து விடுங்க. கொஞ்சம் சந்தனம் பன்னீர் சேர்த்து மஞ்சளை கொஞ்சம் ரொம்ப ரொம்ப அதிகமாகலாம் தெளித்து விடாதீங்க. வீடெல்லாம் இன்றைக்கி இதாகிடும். லைட்டாக மஞ்சள், டர்மரிக் பவுடர் வந்து லைட்டாக இருக்கணும். சந்தனம் சேர்த்துங்க, பன்னீர் சேர்த்துங்க, வீடு முழுக்க தெளித்து விடுங்க. குருவுடைய காயத்ரி மந்திரத்தை கார்த்தால 108 தடவை, சாயரத்தை 108 தடவை சொல்லுங்கள். ஒரு தர்பபுல் பாய் ஒன்று வாங்குங்க. உங்கள் வீட்டில் சாமி ரூமில் பூஜை பண்ணுங்கள். எல்லா பூஜையும் முடிச்சுட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு குருவுடைய மந்திரத்தை சொல்லுங்கள். குருவுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். சாமி குரு மந்திரம் எங்களுக்கு தெரியாதுன்னா ஓம் பிரகஸ்பதையே நமக, ஓம் குரவே நமக, அவ்வளோதான். ஓம் பிரகஸ்பதையே நமக. பிரகஸ்பதினா குரு தான், இல்லைன்னா ஓம் குரவே நமக. ரொம்ப சிம்பிள், முடிஞ்சு போச்சு. தெரிஞ்சதை சொல்லுவோம், தெரியாத எதுக்கு? கர்ணன் படத்தில், கர்ணன் ஒரு படம், இந்த புது கர்ணன், பழைய கர்ணன் இல்லை, அர்ஜுனும் கவுண்டமணி சாரும் நடிச்சிருப்பாங்க. அதில் ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா ஒரு ஸ்பூனை வச்சு குத்திக்கினே இருப்பார். அப்போ அவர் சொல்லுவார், அங்கேருந்து ஒரு பெரிய வசனம், ஆனால் அந்த வசனம் வந்து நிறைய ஒரு நல்ல செய்தி. அது என்னடா பண்ணுற, திங்க தெரியாமல் தானே திங்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். தெரிஞ்சதை செய்யுங்கடா, ஏன்டா தெரியாத செய்றீங்க அப்படின்னு. நான் இந்த இடத்துல சொல்கிறேன், முடிஞ்ச அந்த மந்திரம், முடியலையா ஓம் குரவே நமக, நமக்கு தெரிஞ்சது எதுவுமே இல்லை, குருவே என்னை காப்பாற்றுனாலும் குரு காப்பாற்றுவார். இந்த மந்திரம் சொன்னால் தான் வருவாரெல்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் கெட்டது விலகணும், நம்ம வீட்டில் கெட்ட சக்தி விலகணும், நமக்குள்ளே நல்ல சக்தி வரணும், நமக்குள்ளே வரணும். எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ கஷ்டங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், அவமானங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இது விலக வேண்டாமா? குருவை தான் வணங்கணும், அவ்வளவுதான். அது வியாழக்கிழமையில் வணங்குங்க. தனுசு ராசிக்காரர்கள்
ரெட்டிப்பு பலன் ஏற்படும். தேங்காய் உடைக்கிறத விட்டுறாதீங்க. வியாழக்கிழமை தோறும் தேங்காய் உடைங்க. கண்டிப்பாக தனுசு ராசிக்கு பிடித்த பீடைகள் வெளியில் போகும், விலகும். உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றுங்க. வியாழக்கிழமையில் மஞ்சள், அந்த தீபத்தில் மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு தீபத்தை ஏற்றுங்க. வீட்டு வாசலில் நிலப்படியில் நிலையை தொடச்சிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு கொஞ்சோண்டு மஞ்சள் 3 பொட்டு வைங்க. இந்த பக்கம் 3 பொட்டு, இந்த பக்கம் 3 பொட்டு வைங்க. மஞ்சள் அந்த நிலப்படிக்கு தூப தீபம் காட்டுங்க. உங்கள் வீட்டில் ஒரு கெட்ட சக்தி உள்ளே இருக்காது, வெளியில் வந்துடும். செஞ்சு மட்டும் பாருங்கள், வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். இதுதான் தனுசு ராசிக்காரருக்கு எல்லா கெட்ட சக்திகளும் விளக்கிறதுக்கு ஒரு அற்புதமான விஷயம். செஞ்சு பாருங்கள், நல்லது நடக்கும். தனுசு ராசிக்காரர்கள் குரு காயத்ரி மந்திரத்தை சொல்லிகிட்டே வாங்க, நல்லதே நடக்கும். நண்பர்களே, என் உறவுகளே, சொந்தங்களே, இந்த கண் திருஷ்டி விலகணும், எதிரிகள் விலகணும், கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் எது இருந்தாலும் நமக்கு விலகணும், போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தமான விஷயங்கள் இருந்தால் விலகணும், எந்த கெட்டதாக இருந்தாலும் விலகணும், நமக்கு தர்ம யுத்தத்தில் ஜெயிக்கணும், அவமானம் பற்றக்கூடாது, உறவுகளுக்கு முன்னாடி தலை குனிஞ்சிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எதிர்காலம் பாழாயிடக்கூடாது. இதில் எது கெட்டது நடந்தாலும் இது எல்லாமே நடக்கும். இந்த கெட்டதே நடக்காமல் இருக்க நம்ம வீட்டில் வசீகர சக்தி இருக்கணும். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும். பொண்ணு 18ஆம் படிமேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணி கண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கி ஆளும் ஓம் ஸ்ரீ ஹரிகரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பாங்கிற மந்திரத்தை தினசரி உங்கள் வீடுகளில் நீங்கள் சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய பாவங்கள் முதல்ல விலகும். நம்ம தெரியாமல் செஞ்ச பாவம், தெரிஞ்சு செஞ்ச பாவம், அறிஞ்சு செஞ்ச பாவம், அறியாமல் செஞ்ச பாவம், அது முதல்ல விலகும். மனசு முதல்ல சுத்தமாகும். மனசு சுத்தமான நம்ம அந்த வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா அந்த வீடு சுத்தமாக இருக்கும். கண்ணாடியை தொடச்சிட்டு நம்ம முகத்தை பாருங்கள், பளிச்சுன்னு தெரியும். அவ்வளவுதான். முதல்ல நம்மளை சுத்தம் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வீடு சுத்தமாகிடும். இன்னைக்கு தெரிஞ்சுக்கிங்க, நான் சொல்கிற இந்த 3 விஷயத்தை தயவு செய்து எல்லாரும் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் கெட்ட சக்தி விலகிடும். எந்த கெட்டதும் உள்ளுக்குள்ளே அண்டாது. முதல் விஷயம், உங்கள் வீட்டில் டெய்லி ஒரு தீபம் ஏற்றுங்க. வீட்டை இருள விடாதீங்க. ஏதாவது ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். வீட்டில் வாசனை இருந்துக்கிட்டே இருக்கட்டும். வாசனை பொருட்கள், ஒரு பத்தி, சென்டெல்லாம் அடிச்சுக்கிறோம், எல்லா இடத்துலையும் ஒரு வாசனை இருக்கணும் வீட்டுக்குள்ளே. இல்லைன்னு சொல்லாத வார்த்தை நம்மக்கிட்ட இருக்கணும். அவ்வளவுதான். வீட்டில் அதிகமாக நம்ம இல்லைங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி சில பேர் ரொம்ப துஷ்டமான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க, கெட்ட வார்த்தைகளை. அதை சுத்தமாக தவிர்த்துருங்க. இதை மட்டும் தவிர்த்துருங்க. உங்கள் வீட்டில் துஷ்ட சக்திகள்லாம் வெளியில் வந்துடும். ரொம்ப கடுமையான தோஷம் இருக்குது சுவாமி, கடுமையாக எங்களுக்கு செய்வன கோளாறுகள் பிரச்சனைகள் இது மாதிரி இருக்குது, நாங்கள் என்ன பண்ணலாம்? என்னோடய தொழிலில் பெரிய லாஸ், என் குடும்பத்தில் பெரிய சிரமம், குடும்ப உறவுகள் பிரிஞ்சு கிடக்கு, நான் என்ன செய்யலாம்? ரொம்ப இன்னும் ஒரே ஒரு பரிகாரத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். பசுமாடு கண்ணுக்குட்டி உங்கள் வீட்டில் பக்கத்தில் யார்கிட்ட இருக்கோ அந்த பசுமாடு கண்ணுக்குட்டியை வீட்டுக்கு அழைச்சிட்டு கோமாதா, இந்த கோமாதாவை அழைச்சிட்டு உங்கள் வீட்டு மத்திய பகுதியில் நிப்பாட்டி அந்த பசுக்கு பூஜை பண்ணுங்க. பசுக்கு மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு பசுக்கு ஒரு புடவை வாங்கி சாத்தி, கண்ணுக்குட்டிக்கு ஒரு புடவை சாத்தி, மாலை போட்டு ஒரு பெரிய தட்டுலேயோ பக்கெட்லேயோ வாழை இலையில் பச்சரிசியை நல்லா ஊற வச்சு வெல்லம் பச்சரிசி வாழைப்பழம்லாம் சேர்த்து வச்சு அந்த பசுமாட்டுக்கு கொடுங்க. அந்த பசுமாட்டுக்கு பின்புறம் தூப தீபங்கள்லாம் காட்டி பசுமாட்டுக்கிட்ட நமஸ்காரம் பண்ணிக்கிங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே அழைச்சி என்ன கெட்டது இருந்தாலும் வெளியில் வந்துடும். இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். கிரகப்பிரவேசத்தெல்லாம் செய்வோம்ல, சுவாமி நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோமே, நாங்கள் என்ன பண்ணலான்னு கேட்பான். உங்கள் வீட்டு வாசலில் செய்யுங்கோ, அப்பார்ட்மெண்ட் வாசலில் அதை செய்யுங்க. பசு பூஜை பண்ணுங்க. பசு பூஜை பண்ணி நான் சொன்ன மாதிரி சுவாமி அந்த பசுக்கு நிவேத்தியம் பண்ணுங்க.
நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா துஷ்டங்களும் வெளியில் வந்துடும், எல்லா கெட்ட சக்தி வெளியில் வந்துடும், நல்லது நடக்கும். நம்புங்க, இன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக போகுது. இந்த பதிவை கேட்குறவங்க, இந்த பதிவு கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கு நீங்கள் அனுப்புனாலும் சரி, அந்த வீடுகளில் நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். என்றும் உங்களோடு நிழலாக நான் இருப்பேன். நம்பிக்கையோடு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள்.